சிபிஐல மாத்தப்பட்ட கொஞ்ச நாள்ல பயங்கரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொண்டு போயிருக்க படம் தான் சிபிஐ 5 த பிரைன் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தான் இன்னைக்கு நம்ம கதையா பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, படத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத படம். அமைச்சர் ஒருத்தர் பிளைட்ல போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்படுது. நெஞ்சு வலி ஏற்பட்டதுல அவர் அங்கவே இறந்து போறாரு. ஆனா இந்த நெஞ்சு வலிக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் ஒண்ணு இருக்கு. இவர் சாதாரணமா இறக்கல, இந்த மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இது ஒரு கேஸா ஃபைல் ஆகுது. அந்த கேஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிபிஐக்கு மாத்தப்படுது. சிபிஐல மாத்தப்பட்ட கொஞ்ச நாள்ல பயங்கரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொண்டு போயிருக்க படம் தான் இந்த படத்தோட கதை. படத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத படம். சோ சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. போகும்போது அவங்க அம்மா ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பொண்ணு ஏதோ ஐபிஎஸ்ல இப்ப பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்காக ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப வந்துட்டு சிபிஐல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இங்க அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. பொதுவா ஒரு கேஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம மனநிலைமைய அமைதியாவும் சாந்தமாவும் வச்சுக்கிட்டாலே சில கேஸுகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். எந்த ஒரு கேஸ்லயும் சில விஷயங்களை நம்ம யோசிச்சுதான் முடிவெடுக்கணும்னு சிபிஐல இருக்கிற சில நுணுக்கங்கள்லாம் இங்க ஒரு பாடமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அங்க இருக்கிற பாபுங்கிற ஒரு ஆபீசர் கிட்ட உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாம உங்களை பயங்கரமா குழப்பினது ஒரு கேஸ்னா எதை நீங்க சொல்லுவீங்க? வாழ்க்கையில மறக்க முடியாத கேஸா இருந்தா எந்த கேஸ் சொல்லுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பொண்ணு கேட்க, அப்படி ஒரு கேஸ் எங்களுக்கும் இருந்தது, ஆனா அது எங்க சேது சார் தான் கிளியர் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பிளாஷ்பேக்கு போறாங்க. இப்ப ஒரு பிளைட்ல தான் காமிக்கிறாங்க. அங்க அமைச்சரும் அமைச்சருக்கு கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டும் ஒரே பிளைட்ல பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அமைச்சருக்கு நெஞ்சில வலி. அப்படியே மனுஷன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் சாய ஆரம்பிக்கிறான். அதுல இருக்கிற ஒருத்தர், இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா, ஏதாவது ஒரு டேப்லெட் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாத்திரையோட பேரை சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வந்த கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் அங்க இறந்து போறாரு. அப்படியே கற்பனை இந்த பக்கத்துல அமைச்சருக்கான இறுதி சடங்கு வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க இப்போ இந்த சிஎம் வராரு. சிஎம் வந்து அமைச்சரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு. நீங்க அவரு போயிட்டாருன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், கட்சியில இருக்கிற நாங்க உங்களுக்கு எப்பவுமே துணை இருப்போம். அது மட்டும் இல்ல, இறந்து போன அமைச்சர் ஒரு நல்ல மனுஷன், அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிற சிஎம் பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. கற்பனை இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அம்மா வந்துட்டு இறந்து போன அமைச்சரோட பிசினஸ் ஸ்டாஃபா இருந்த ஒருத்தர் காணாம போயிருக்கிறாரு. அந்த காணாம போன பையனோட அம்மா தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியா சில கொலைகளை நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த கொலை, இரண்டாவதான கொலை, அமைச்சருக்கு பர்சனல் டாக்டரா இருந்த வேணுங்கிறவரு இறந்து போயிருக்கிறாரு. அதுக்கான வேலைகள்லாம் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு டிரைவரா வேலை பார்த்தவர்கிட்டையும் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. உங்க டாக்டர் அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெக்கிங் வருவாரா அப்படின்னு விசாரிக்க, வருவாரு சார், ஆனா அவர் கூட ஃப்ரெண்டு மன்சூரும் வருவாரு, இன்னைக்கு அவர் வரக்கானா, இவர் மட்டும்தான் தனியா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கொலை. மலை மேல இருந்து இவரா விழுந்துட்டாங்க அப்படிங்கறதா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து விழலாம தள்ளி யாராவது விட்டுருக்கலாம்ங்கிற கோணத்திலையும் ஒரு பக்கம் விசாரிக்க, அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அமைச்சரும் அங்க இருக்கிற சிஎம்மும் ஒரே டைம்ல டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க டெல்லிக்கு போறதுக்காக. அப்படி இருக்கும்போது சிஎம் மட்டும் ஏன் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்வி நம்ம சிஎம் டிவில தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நம்ம சிஎம் டென்ஷன் ஆகுறாரு. இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும், சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மாதிரியும் அந்த பக்கம் ஏஞ்சி நடந்து வராரு. இன்னொரு பக்கத்துல அந்த ரிப்போர்ட்டரையும் கொலை பண்ணி தூக்குல தொங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க அங்கேயும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அந்த அமைச்சருக்கு எதிராக குரல் கொடுத்ததால இவங்களையும் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இறந்து போன காதலியோ அங்க வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒருத்தர், இவரோட மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, மத்ததெல்லாம் நாம பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு காலையில நியூஸ் பேப்பர் போடுற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஒரு போலீஸ்காரரு வாக்கிங் வந்துகிட்டு இருக்கிறாரு. வாக்கிங் வந்துகிட்டு இருந்த போலீஸ்கார கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வந்து தாறு மர அடிச்சு அவரையும் கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பேப்பர் போடுற பொண்ணு இதை பார்த்து கத்தவ ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனா அதே இடத்துல பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதையும் இந்த பொண்ணு பாக்குறாங்க. பார்த்த கொஞ்ச நேரத்துல அவன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பயத்துக்கு மேல பயம். சாவ வேற கண்ணு முன்னாடியே பார்த்தா இல்லையா, அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில இறந்து போன ஒரு போலீஸ் ஆபீசர் சிஐ ஜோஸ்ங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்திருக்கிறாரு. கேரளா மாநிலத்திலேயே இவர் தான் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி. அதனால இவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக அங்க இருக்கிற சிஎம், அமைச்சர், மந்திரிங்கன்னு ஏகப்பட்ட பேர் வந்து இங்க அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஒரு பையனையும்
நேத்து பேப்பர் போட்டு அந்த பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட, அக்கா நேத்து நீ நேர்ல பார்த்தல, அந்த விஷயத்த மட்டும் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆசையால அந்த பொண்ணு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. பேரு சத்யதாஸ். நேர்மையான போலீஸ்காரர் தான். அதனால இவருக்கு டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்ல. ஓரளவுக்கு காமெடி பீஸ் தான். எப்பயுமே தூங்கிட்டு இருப்பாரு, சம்பந்தமே இல்லாம பேசுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற அங்க இருக்கிற ஐஜியுமே இப்ப இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வராங்க. இவரை பத்தி கேட்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை உடனடியா விசாரிச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி கார் விபத்துல தான் இவர் இறந்து போன விஷயமும் அங்க இருக்கிற ஐஜி கிட்ட சொல்றாங்க. அந்த காரை நோட்டிஃபை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த காரை வந்துட்டு நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நம்பர் பிளேட் எதுவுமே சிக்கல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கேஸை நம்ம சத்யதாஸ் அந்த காமெடி போலீஸ் தான் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க, அந்த பேப்பர் போட்ட பொண்ணு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி அந்த கொலையை நான் நேர்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் நேர்ல பார்த்த எல்லா எவிடன்ஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் இப்போதைக்கு விசாரிக்கிறது அந்த சத்யதாஸ் போலீஸ் தான், நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு பாதுகாப்புக்காக கூட ஒரு பொண்ணையும் கூட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஏதோ பணம் தரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கொடுப்பீங்களான்னு சொன்னதால அங்க இருக்கிற போலீஸ்காரங்க திட்டிடுறாங்க. சரின்னு பார்த்ததையாவது சொல்லுவேன்னு அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட சொல்றாங்க. அந்த போலீஸ்காரும் சரிம்மா நீ பார்த்து போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் வெளியே எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் அமுச்சு விடவும் செய்யறாரு. ஒரு பக்கத்துல நம்ம சத்யதாசும் அந்த ஸ்பாட்ல நடந்த இடத்துக்கு போய் பார்க்கறாரு. ஆனா எந்த ஒரு பெரிய எவிடன்ஸும் அங்க கிடைக்கல. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல ஐஜி கார்ல போய்கிட்டு இருக்காரு. ஒன்னின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போன் பண்றாரு, டிஎஸ்பி. ஸோ அவர் அங்க போன் பண்ணிட்டு, சார் இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்கிறது சத்யதாஸ் தான், அவர் இந்த கேஸை விசாரிக்க கூடாது சார், வேற யாருக்காவது மாத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா இறந்து போன அந்த போலீஸ்காரர் ஜோஸோட ஃபேமிலிக்கு நீதியே கிடைக்காதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் எதுவும் நீ சொல்லிட கூடாதுப்பா, இப்பதானே அந்த கேஸ் அவர் கையில ஒப்படைச்சிருக்கேன், பார்த்துட்டு எதுவும் இருந்தாலும் முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போனை கட் பண்றாரு. அதே நேரத்தில் இந்த விஷயம் எல்லாமே நம்ம சத்யதாஸுக்கு தெரிய வருது. அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாரு. அதாவது இறந்து போன ஜோஸுக்கு யாரு கூடயாவது பகை இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கும் போது அவர் கொஞ்சம் நேர்மையான இருக்கிற ஆளுங்கிறதால எல்லாரு கூடயுமே பகையா இருக்குது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மணல் கொலை பண்றவன் சாமுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவனோட வண்டியில நிறைய தடவை ரிச்சீஸ் பண்ணியிருக்காரு. அதனோட விரோத காரணமா கூட அவன் கார் வச்சு அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு அந்த சாமு போயிட்டு இப்ப கஸ்டடியில் எடுக்கலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிற நம்ம சத்யதாஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் மட்டும் அவங்க வைஃப் கிட்ட ஒரு நம்பரை கொடுத்து, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, மற்றதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த சாமோட வைஃப் எல்லாமே அங்க இருக்கிற சர்ச்சு கிட்ட போயிட்டு அங்க இருக்க ஃபாதரையும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே, அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாமுக்கு ஆதரவா அங்க இருக்கிற சத்யதாஸ் கிட்ட பேசுறாரு. ஆனா நம்ம போலீஸ்காரரோ அவனே ஒரு அக்யூஸ்ட், அவனே ஒரு குற்றவாளி, அவருக்கு எதிராக நீங்க வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, அவரு போனை கட் பண்ண இந்த பக்கத்துல சத்யதாஸ் அந்த போலீஸ் வந்தார் இல்லையா, அந்த காரை ஒரு கண்டெய்னர் லாரி அடிக்க ஆரம்பிக்குது. அடிச்சதுலயே அந்த ஆளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இறந்து போன ஜோஸ் இருக்கார் இல்லையா போலீஸ்காரர், அவங்க மனைவி வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுக்க கூடாது, சிபிஐக்கு மாத்த சொல்லி கோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால அந்த சத்யதாஸ் இவங்க கிட்ட கோவப்படுறாங்க. அப்படியே அந்த சிபிஐ என்னதான் கழட்டுதுன்னு நானும் பாக்குறேன், உனக்கு என் மேல அப்படி என்னமா வெறி அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கோர்ட்ல வாதாடுறதுக்காக பயங்கரமான ஆளா ஒரு வக்கீல் அம்மாவை இங்க காமிக்கிறாங்க. இந்த கேஸை வாதாடி ஒரு வழியா இந்த கேஸ் இப்ப சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க. இப்ப அந்த வக்கீல் அம்மா வீட்டுக்கு போன் பேசிக்கிட்டே வராங்க. உள்ள வந்து பார்த்தா அன்யூனிஃபார்ம்ல நம்ம சத்யதாஸ் போலீஸ் தான் இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா கோர்ட்ல வாதாடின ஒரு புருஷனுக்கு எதிராக வாதாடி அந்த கேஸை சம்பந்தமே இல்லாம சிபிஐக்கு மாத்தி விட்ட பத்தியா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வக்கீல், ஹஸ்பண்ட் இந்த போலீஸ்ல ஐஜியா இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்ல ஸ்டேஷன்ல உங்களுக்கு எதிராக உங்க ஆளுங்களே நீங்க இந்த கேஸை சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டீங்க, இதுல நீங்க கோட்டை விட்டுருவீங்க, சிபிஐ இதுல ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸையே நான் எடுத்து நடத்தினேன், நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம சத்யதாஸ் இந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸை நான் அரெஸ்ட் பண்ணி என்னோட கஸ்டடியில வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு வழியா சிபிஐ தோக்கணுங்கிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் குறியா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சத்யதாஸ் அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அரெஸ்ட் பண்ண அந்த சாமு மணல் கொள்ளையனை அங்க கூட்டிட்டு வராங்க. இது பாரு, சிபிஐ கிட்ட நீ மாட்டிக்க கூடாது, அப்படி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ உன்னை தொலைச்சிருவேன், ஒழுங்கா எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவர்கிட்ட சொல்லிட்டு இவங்க சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இப்போ சிபிஐல இருந்து ஒருத்தர் வந்து இந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போறாரு. அப்படி இவங்க என்னதான் பண்றாங்க, என்ன பண்ணாலும் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க, இப்போ சிபிஐல இருந்து கேஸை வாங்கிட்டு நேரா டெல்லிக்கு புறப்படுறாங்க. டெல்லியில போயிட்டு அங்க இருக்கிற சாரையும் பாக்குறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சேதுவே வராரு அப்படிங்கிற மாதிரியும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா
சிபிஐல விசாரிக்க சரியான ஆளுங்கள்லாம் கம்மியா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேதுவை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. சோ இவரு வந்துட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. அப்படி வரும்போது அங்க இருக்கிற சிஎம்ஐயும் காமிக்கிறாங்க. இந்த கேஸை நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அது இல்லாம இறந்து போன அமைச்சர் கூட அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தான் மன்சூர், அவர் கூட தொடர்புல இருக்கிறதால நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பொய்யான புகார்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் இந்த கேஸை விசாரிச்சு அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற சிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம சேது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்க எல்லாரையுமே அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எனி டைம் போன் பேசிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த டீமை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல இந்த கேஸையே சிபிஐக்கு மாத்தினது யாருன்னா அங்க இருக்கிற உன்னிதாசன் தான் இந்த கேஸையே சிபிஐக்கு மாத்த ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சத்யதாஸ் ஒய்ஃப் அந்த அட்வொகேட் இருந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம சத்யதாஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால கடுப்படிச்சு நேரா அவரு போயிட்டு அவர்கிட்ட சண்டைக்கே போறாரு. அப்படி என்னையா நான் உனக்கு துரோகம் பண்ண, இந்த கேஸ் என்கிட்ட கொடுக்கறதுல உனக்கு என்னையா குறைச்சிக்கிச்சு, சிபிஐ மட்டும் இந்த கேஸை கண்டுபிடிச்சு அக்கு வேற ஆணி வேறையா பாத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுயா, இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும், இறந்து போன நம்ம போலீஸ்காரர் ஜோஸுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கோர்ட்ல இந்த கேஸை மாத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவரு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல அந்த சாமு தான் சஸ்பெக்டா இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க நம்ம சிபிஐ. ஏன்னா மணல் கொலையில அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் பகை இருக்கிறத விசாரிச்சுதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லனாக்கா நீங்களே எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதே நேரத்தில் இந்த கேஸை முன்னாடி விசாரிச்சது யாரு, நம்ம சத்யதாஸ். அவர்கிட்ட சிபிஐ போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது. சாம் எங்க இருக்கிறான்னு கூட அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் எதையுமே சிபிஐ கிட்ட சொல்லல. ஆனாலும் சிபிஐ நோண்டி நொங்க எடுத்து நீங்க அவரை விசாரிச்சிருக்கீங்க, கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட ஆமா எடுத்தேன், இந்த கேஸுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய்ய சொல்லி விடுறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அமைச்சருக்கு வேலை பார்த்தா அந்த ஆளு எல்லாருமே போயிட்டு நம்ம இறந்து போன அமைச்சர் வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த அம்மா கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன உங்க வீட்டுக்காரருக்கு யார் கூடயாவது தொடர்புலையோ இல்ல ஏதாவது விரோதம் ஏதாவது இருந்ததா அப்படிங்கிற மாதிரியும், இந்த கொலைக்கு பின்னாடி ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சில தடவை ஒரே ஒரு கால் மட்டும் வந்துச்சு, நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அதுல ஒருத்தவன் உன் புருஷன் சாக வேண்டியவன் தான், செத்து தொலைஞ்சிட்டானே, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலாம் சொல்லி அந்த அம்மா அழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் கூட இருந்தவரும் நம்ம ஹீரோவும் போயிட்டு டீ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அவர் எதுக்காக டெல்லிக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஏன் அவர் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்கிட்ட எதுவும் பெருசா சொல்லல அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்துல இந்த பக்கம் நம்ம சாமி இருந்தா இல்லையா மலர் கொள்ளையா, அவங்க ஒய்ஃபு கிட்ட இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு. ஏதோ ஹாஸ்பிட்டல் இருந்து தான் சாமி இப்ப எஸ்கேப் ஆயிருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு சிபிஐக்கு. அங்க போயிட்டு டாக்டர் விசாரிக்கும் போது ஆமா அவருக்கு நெஞ்சு வலியோட இங்க வந்திருந்தாரு, வந்த கொஞ்ச நேரத்தில் அவர் எங்கே கிளம்பி போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா எந்த எவிடன்ஸும் பெருசா கிடைக்கல. இப்ப திரும்பவும் சிபிஐல தான் காமிக்கிறாங்க. இந்த கேஸ் நம்மள ரொம்பவே சுத்த விடுது. சாமி எங்க போயிருப்பான், அதுவும் இல்லாம இறந்து போன அமைச்சருக்கும் வேணுக்கும் லிங்க் இருக்குது. அப்படி பர்சனல் டாக்டர் இந்த வேணு யாரு கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த கேஸ்ல எந்த ஒரு புடியுமே இல்லாம இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நினைச்சு நம்ம ஆளுங்க குழப்பத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்துல வேணு டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட டிரைவர் வேலை பார்த்தவன் அங்க வந்து நம்ம சிபிஐ கிட்ட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றான். அதாவது இறந்து போன வேணுக்கும் மன்சூருக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்கு சார், ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு தடவை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இப்ப நம்ம சிபிஐ அவங்க வைஃபு கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லி அவங்களையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இறந்து போன வேணு டாக்டரோட வைஃபு கிட்ட இப்ப நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பாருமா, வேணு இறந்ததுக்கு அப்புறம் மன்சூருக்கும் அவருக்கு என்ன தொடர்பு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பார்க்கவும் வரல, போன் பண்ணி எனக்கு ஆறுதலும் சொல்லல அப்படின்னு அந்த அம்மா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பழகின பழக்கத்துக்கு ஒரு தடவை கூட போன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவனை இமிடியேட்டா பார்க்கணும், அவன் வீடு எங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே தெரியல, போன் நம்பராது இருக்கான்னு கேட்டா அதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க கட் பண்ண இந்த பக்கத்துல இறந்து போன அந்த சிஐ ஜோஸ் இருக்காரு இல்லையா போலீஸ்காரர், அவரோட வீட்டுக்கு இங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவங்க கிட்ட ஏதோ பர்சனலா கையெழுத்து வாங்குறதாக வந்திருக்கிறாரு. அப்படி கையெழுத்து வாங்கிட்டு வரும்போது கூட அந்த அம்மா தப்பாவது தொடர தப்பான நோக்கத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதான் அந்த அம்மாக்கு ரொம்ப வெறுப்பாயுது, கதவை சாத்துது. அந்த வெளியில இவன் கார் எடுத்துட்டு வேகமா திருப்புறான். திருப்பும் போது அங்க இருக்கிற பூச்சட்டி எல்லாம் உடைச்சிட்டு தான் போறான். அதே நேரத்துல சிபிஐ விசாரிக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. இவன் கார் ஓட்டினதுல அவங்க கொஞ்சம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. யார் அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி போலீஸ்காரரு சைன் வாங்கன்னு சொல்லி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தான் வீட்டுக்காரோட போன் எடுத்துட்டு வந்து சிபிஐ கையில கொடுக்குது. அன்னைக்கு இவர் வேலைக்கு போகல, அப்படி போகும்போது அவருக்கு நிறைய போன் கால் வந்திருக்கு, இவர் பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல சார் என்னைக்குமே வழக்கம் போல அவரு காலையில எழுந்து ஜாக்கிங் போவாரு,
போவாரு, காலையில 5 மணிக்கெல்லாம் போவாரு. அப்படி போயிட்டு வரும்போது சீக்கிரமா வந்துட்டாரு, எங்க அப்பா தான் கதவும் திறந்து விட்டாரு. ஏதோ அப்செட்டா இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் அவரு வேலைக்கு போகல, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும், வழக்கம் போல ஜாக்கிங் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதையும் இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் உடனே சிபிஐக்கு அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறாரு. அன்னைக்கு என்னமா நடந்துச்சு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, வழக்கம் போல அவர் ஜாக்கிங் போவாரு, ஆனா அன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாரு, என்னாச்சு தெரியல, ஆனா ரொம்ப அப்செட்டா இருந்தாரு, இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு நிறைய மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க போயிருக்கிறாங்கன்னா அப்ப எதையோ பார்த்துருக்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுது. இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினதே அந்த அட்வொகேட் வக்கீல் தான் எனக்கு வாதாடினாங்க, அவங்களாதான் வந்து வாதாடி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. இதனால அடுத்தது நம்ம சிபிஐ அந்த வக்கீல் அம்மாவை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த கேஸுக்கு நீங்களே முன் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல என்னோட குரு சீனியர் தான் இந்த கேஸை எடுத்து நடத்த சொன்னாரு, இதுக்கு கண்டிப்பா ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன போர்ஸ் பண்ணதால நான் இந்த கேஸை எடுத்தேன், இல்லனா நான் இருக்கிற பிஸில எதுக்காக நான் இந்த கேஸ் எல்லாம் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புது. அந்த அம்மா ஏதோ பொய் சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சந்தேகத்துல இருக்குது. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோக்கு அமைச்சர் கூட இருந்த டிரைவர் ஒருத்தர் வேகமா வராரு. வேகமா வந்து ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த மன்சூரை நம்ம எல்லாம் பார்த்தது இல்லையா, இந்த போட்டோல இருக்கான் பாருங்க, இவன் தான் அந்த மன்சூர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. காலேஜ்ல படிக்கும்போது எடுத்த போட்டோ போல இருக்கு. அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோ இப்ப இருக்கிற வயசுன்னு கணக்கு பண்ணா ஒரு 35 வயசு இருக்கும். சோ அதுக்கான இமேஜை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, மன்சூரை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இறந்து போன ஜோஸ் இருக்கார் இல்லையா, அவரோட வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க இருந்து சிபிஐ கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோஸ் ஸ்டேஷன்ல யாரு கூடயாவது பகை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் அங்க ஒருத்தர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட கூட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஜோஸ் வந்துட்டு ஒரு கேஸை வந்துட்டு விசாரிச்சிருக்காரு. அந்த கேஸ்ல ஒரு பொண்ணுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால அந்த கேஸ்ல அவரு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்ட காசை வாங்கி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சோ அதுல அவர் அடிச்சதால 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் முத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் ஏதாவது இந்த மாதிரி கூலிப்படையை வச்சு பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க எங்க போய் சாட்சி சொல்லணும் நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம சிபிஐ டீம் அங்க 2 பேரும் நம்ம ஹீரோவும் பாபுவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு சார். இறந்து போன அமைச்சருக்கும் நம்ம சிஐ ஜோஸ் இருக்கார் இல்லையா அவருக்கும், அது இல்லாம அந்த டாக்டர் வேணுக்கும், இவங்க எல்லாருக்கும் காமனா ஒரு லிங்க் இருக்கு. ஆனா இவங்க எதுக்காக இறந்து போனாங்கன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அன்னைக்கு காலையில நம்ம ஜோஸ் ஜாக்கிங் போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது தான் அவர் எதையோ ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்கலாம். சோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவருக்கு நிறைய போன் கால் வந்து அவர் அட்டன் பண்ணி பேசாம இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்ப அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு அந்த ஜோஸ் காலையில ஜாக்கிங் போகும்போது என்ன பார்த்தாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா மொத்த கேஸும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் புல்லட்ல இங்க ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. இப்போ சிபிஐல வேலை பார்க்கிற அனிதான் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த அட்வொகேட் லேடி வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீனியர் வக்கீல நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் விசாரிக்க சும்மா பேச்சு கொடுத்தேன். அப்போ இந்த கேஸை உங்களோட மோட்டிவ்ல தான் இந்த மாதிரி சிபிஐக்கு மாத்தணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் எதுவுமே சொல்லலையே, அவங்களா தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது நம்ம சிபிஐ டீமுக்கே இங்க ஒரு குழப்பம் ஆயிடுது. சரி, நான் அந்த அம்மாவை கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் என் வீட்டுக்காரர் தான் இந்த கேஸை நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்கு, அதனால மேலும் மேலும் கெட்ட பேர் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆகி இது சிபிஐக்கு மாத்தினேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்காக தான் நான் இந்த மாதிரி என்னோட சீனியர் வக்கீல் கொடுத்தாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பொய்ய தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இந்த அம்மா வாக்குமூலம் கொடுக்குது. அதே நேரத்தில் இதை எல்லாத்தையும் நம்ம போலீஸ்காரர் அந்த சத்யதாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ மேல சத்யதாஸுக்கு அப்படி என்ன காண்டு அப்படின்னா, ஒரு டைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவரை நம்ம ஹீரோ பலார்னு கண்ணத்தில் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கோபத்துல தான் இந்த மாதிரி சிபிஐ பிடிக்காம போனதுக்கு காரணமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர்கிட்ட லேடி போலீஸ் இந்த மாதிரி அந்த கொலை நடந்தப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு பார்த்தா ஏதோ பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து சொன்னா. அது மட்டும் இல்லாம மீதி கதை எல்லாமே சத்யதாஸா அந்த சார் கிட்ட தான் போய் அந்த பொண்ணு சொன்னிச்சு. சோ அந்த பொண்ணு கூட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிட்டு கொலை நடந்தப்ப பார்த்தா அந்த பொண்ணு கூட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நேர்ல பார்த்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாடியில அன்னைக்கு லைட் எரிஞ்சது, அவன் என்ன பார்த்தா, நான் அவனை பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை சாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேட் எல்லாம் பூட்டி தான் இருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சொல்லி அங்க இருக்கிற லேடி கிட்ட காசு கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்போ இந்த பொண்ணு சொல்றது உண்மை
அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட் ஆனதை பண்றதுக்கு பிளான் பண்ணதே அவனதான் இருக்கணும். ஸோ அப்ப பிளான் பண்ணிட்டு அவன் பாக்குறதுக்காக தான் அங்க நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு முக்கியமான கால் ஒண்ணு வருது. என்னன்னா காணாம போன இவ்வளவு நாளா இருந்த நம்ம சாம் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து கிடக்கிறான். ஸோ இப்ப அந்த கேஸ் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. இதுவும் கண்டிப்பா கொலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது, இது நார்மல் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க. இதனாலே இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்ப அடுத்து சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு மேல மொட்டை மாடியில இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான கீ சாவி யாருதுன்னு பார்த்தா நம்ம சாமோட ரெஸ்டாரண்ட் தான் அது. அது இல்லாம அது கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல தப்பு பண்றதுக்காக பொண்ணுங்களையும் கூட்டு வரதா சொல்லி விசாரிச்சதுல தெரிய வருது. சரின்னு அங்க இருக்கிற ஒரு சாவி எடுத்துக்கிட்டு தான் நேரா இப்ப அதை திறந்து ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனா அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடையில கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கேமராவோட ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு சிபிஐ எங்க ரிப்பேர் கொடுத்தாங்களோ அங்க போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுங்களோ ஃபுட்டேஜ்லாம் தானே டெலிட் ஆயிடும், அதெல்லாம் ரெக்கவரி பண்ணலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் பந்தா காட்டுனால நம்பாளுங்க அவனை போட்டு நொறுக்கி அவங்ககிட்ட இருந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கவரி எடுத்து இங்க வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த சாமு நிறைய பொண்ணுங்களோட இல்லீகலா அஃபேர் வச்சுக்கிட்டு அப்பப்ப இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கான். அப்படி வழக்கமா வச்சிருக்கும் போதுதான் நம்ம சத்யதாஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வைஃப் அட்வொகேட், அவங்களையும் கூட்டிட்டு ஒரு தடவை வந்திருக்கான். வந்தவன் விடிய அந்த அம்மா கூட பேசியிருக்கிறான். பேசின கால் ரெக்கார்டையும் அவங்க பண்ண லீலைகள் பேசின சார்ட்ஸ் எல்லாத்திலுமே ஐடென்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி எடுத்ததுல இப்போ அந்த பொண்ணை கஸ்டடிக்கு எடுத்துட்டாங்க. ஸோ வக்கீல் அம்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் அந்த பொண்ணு, ஆமா எனக்கு சாம் கூட அஃபேர் தான், நாங்க 2 பேரும் காலேஜில் ஒன்னா தான் படித்தோம், ஒன்னா படிக்கும் போதே எங்க 2 பேருக்கு லவ், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை முடியாம போச்சு, ஆனாலே எங்க ரிலேஷன்ஷிப்பை விட முடியல, அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் கண்டினியூ பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்ப சாமு தான் பிளான் பண்ணி நம்ம ஜோஸ் போலீஸ்கார கொலை பண்ணாரா, அதுக்காக தான் இந்த கேஸை நீங்க சிபிஐக்கு மாத்தி நீங்க எடுத்து நடக்கிற மாதிரி நடத்தி இந்த கேஸை ஒன்றும் இல்லாம ஆக்கிறது பிளான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அப்படிலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன ஜோஸ் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க சொல்லும்போது அந்த அம்மா ஒரு போட்டோ காமிக்குது, நான் என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், வேணும்னா அந்த போட்டோ கூட பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சாம் கூட இல்லீகலா அஃபேர் வச்சிருந்ததை தவிர நான் எந்த தப்பு பண்ணல, நீங்க என்ன வேணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தைரியமா போன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம சிபிஐக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. சரின்னு அந்த அம்மாவை அனுப்பி விட்டுறாங்க. இந்த கேஸ்ல ஒண்ணுமே பிடிபடாம இருக்குது. சரின்னு அடுத்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவங்கள சந்திக்கலாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க காதலி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவரு நல்ல ரிப்போர்ட்டர் கூட இல்ல, ஒரு நல்ல டிராயிங் எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டில் விசாரிச்சதுல அப்பா அங்க ஒரு டிராயிங் கிடைக்குது. அந்த டிராயிங்ல இருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் பேர் மன்சூர்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு இங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம ஹீரோவோட டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு அமைச்சர் போன பிளைட்டோட அன்னைக்கு ஏர்போர்ட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்குங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஃபுட்டேஜ்ல செக் பண்ணதுல இதே பார்ட்டி அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்லயும் இருந்திருக்கான். சோ அப்ப இவனால தான் அமைச்சருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி விசாரிச்சதுல அன்னைக்கு அமைச்சர் கூட இருந்தவர்கிட்ட கேட்கும்போது தான் அமைச்சருக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அன்னைக்கு ஏதாவது நடந்ததா இல்லை முக்கியமான டேப்லெட் ஏதாவது எடுக்க வேண்டியது இருந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் சொல்றான். திடீர்னு தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அப்பவே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம உன்னிதன் கிட்ட தான் நம்ம ஹீரோ போறாரு. இந்த மன்சூரை போயிட்டு இந்த போட்டோவை காமிச்சு இவனை யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, ஆனா இவன் மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போன்ல சிக்னல் கிடைக்கல, இருங்க நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ஆளுகிட்ட போன் பண்ணிட்டு லேண்ட்லைன்ல இருந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த போட்டோவில் இருக்கிறவன இதுக்கு முன்னாடி சிபிஐல இந்த மாதிரி கேஸ் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அப்படி விசாரிக்கும் போது அங்க விக்ரம்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு மட்டும்தான் அந்த கேஸை பத்தின டீட்டெயிலாம் தெரியும், இவனை பத்தின டீட்டெயிலும் தெரியும். ஆனா அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இப்ப கோமாக்கு போயிட்டாரு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ரிகவர் ஆகி தான் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோவோட டீம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த விக்ரம் கிட்ட தான் அந்த போட்டோலாம் காமிச்சு, சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார், இவன் ஒரு அக்யூஸ்ட், இவனை தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இவன் பேர் மன்சூரா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட முகத்துல எந்த ஒரு ரியாக்டுமே இல்லை. அடுத்தது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு தடையுமே இல்லை. ஒரு போலீஸ்காரரு சரின்னு அந்த போனை வாங்கி அவரு காமிப்பாரு. அப்போ அவரோட கழுத்துல இருந்து ஒரு சிலுவை ஒண்ணு கீழே விழ ஆரம்பிக்கும். அப்ப அதை பிடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இவனோட பேரு ஏதோ கிறிஸ்டின் பேரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ஏர்போர்ட்ல டிராவல் ஆன அந்த ரிப்போர்ட்லோட டீட்டெயிலாம் எடுக்கிறாங்க. அதுல ஏதாவது கிறிஸ்டின் பேர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட பேரை ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப படிச்சதுல திடீர்னு கால் மேஜோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஒன்று வருது. அந்த பேரை படிச்ச உடனே அந்த ஆளு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ சிரிச்ச உடனே தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. ஸோ அவன் பொய்யான பேர் தான் மன்சூர், அவனோட உண்மையான பேரு கால் மேஜோ. ஸோ அந்த
அந்த போட்டோல இருக்கிறவன் பேரு கால்மேஜோ. இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டாக்டர் கூட அசிஸ்டண்டா இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டோல இருக்கிறவனை பாரு, இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அதே நேரத்துல அந்த வில்ல அந்த பக்கம் புல்லட்ல வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி காமிக்கும் போது அவருக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குதா. சோ அந்த நேரத்திலயும் இவர் பேர் மன்சூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அர்ஜென்டா கிளம்புறாரு. இந்த பக்கத்துல அந்த மன்சூர் அதாவது கால் மேஜர்னு சொல்லக்கூடியவன் இங்க வந்துட்டு ஃபாதரை பார்த்துட்டு போறாங்க. அதே இவங்க பார்த்துட்டு இப்ப ஃபாதர் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேரு மன்சூரா இல்ல கால் மேஜரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஆமா அது அவனோட பேர் தான். அவன் ரொம்ப நல்லவனாச்சு, அவனுக்கு மன்சூர்லாம் பேரு கிடையாது, கால் மேஜர் அப்படிங்கிறது தான் அவனோட பேரு. சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் அவன் ரொம்பவே திறமையான மனுஷன், அவன் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்றாரு. அதை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் நம்ம சிபிஐ போறாங்க. சோ ஒரு வழியா அவனை கஸ்டடியில் எடுத்து இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல உன் பேர் எதுக்கடா இந்த மாதிரி மாத்தி மாத்திலாம் வச்சிருக்க, இன்னும் எத்தனை பேருடா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது அவன் நிறைய சயின்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறான். சோ அந்த புக்கெல்லாம் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுபாஷ்னு ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு போலீஸ்கார். சோ அவருக்கும் உனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை நான் எதிர்ச்சா ஒரு ஹோட்டல்ல தான் மீட் பண்ணோம். சோ அதுல இருந்து ஃப்ரெண்டு, அவரோட கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் வேணோட உனக்கு எப்படி தொடர்பு இருக்கும்போது நான் வந்துட்டு டெக்னாலஜி சயின்ஸ் இதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற ஆளு, அதனாலேயே எங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சு, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அமைச்சர் போகும்போது பிளைட்ல நீ போனியே, எதுக்காகடா போன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இது வந்து ஜஸ்ட் எதிர்ச்சியா நடந்தது, அதெல்லாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சத்தம் போட்டு பேசுறான். இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை வந்து என்ன விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாருடா அப்படின்னு கேட்டா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன விட்டுட்டாங்க, அதே மாதிரி தான் நீங்களே என்ன விட்டுடுவீங்க, ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவனோட கழுத்துல ஏதோ ஒன்று தொங்க ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோ பிடிச்சி புடுங்குறாரு. கடைசியில் அவன் கழுத்துல இருக்கிறது ஒரு பென் டிரைவர். ஸோ அந்த பென் டிரைவர் எடுத்துட்டு போய் போட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இருக்கு அந்த பென் டிரைவர்ல. அதாவது மிட்ரோனிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒன்று இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா சரியான பல்ஸ் இல்லாத போது நம்ம உடம்புல இந்த டிவைஸை பொருத்திட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட உடம்புல பல்ஸ் எல்லாம் சீரான நிலைக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவு சரியாக டெக்னாலஜியை ஹேக் பண்ண தெரிஞ்ச ஒரு ஹேக்கரால கண்டிப்பா இதை ஹேக் பண்ண முடியும். அப்படி ஹேக் பண்ணா சாதாரணமா இருக்கிற என்னோட பல்ஸை அந்த ஹேக்கிங் மூலமா அதிகரிச்சு என்னோட உசிரியை செயலிழக்க செய்யலாம், என்ன சாகடிக்க கூட கொலை பண்ண கூட அவனால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சுக்காக தான் இவன் இதை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதை அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவனும் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த டெக்னாலஜி நம்ம வேணு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த அமைச்சருக்கு அதை பொருத்தி இருக்கிறாரு. அப்படி பொருத்தும் போது இதை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் நம்ம ஆளு இந்த மன்சூர் இருக்கான் இல்லையா, இவன் நான் பண்ண முடியும் என்னால அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ரிசர்ச் வேலையை தான் பார்த்திருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அப்போ ஒருவேளை டாக்டர் வேணுவையும் இந்த ரிசர்ச் வெளியே சொல்லிடுவாருங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வெறி அதிகமாகுது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, இந்த டிவைஸ் மூலமா வச்சு சாதாரணமா இருக்கிற ஒரு மிஷினையே ஆஃப் பண்ணலாம், அது இல்லாம உன்னோட இதயத்தையுமே ஆஃப் பண்ணலாம், ஒரு நாள் நீ சிக்குவை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கூட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் பயங்கரமா அடிச்சிடறாரு. நீ என்ன அடிச்சிட்டு இல்ல, எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் சாகடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் சிபிஐ ஆபீசரும் மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இவன் தான் அக்யூஸ்ட்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இவன் தான் அக்யூஸ்ட்ங்கிறதுக்காக நம்மகிட்ட எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, இது வந்துட்டு ஒரு காமனான விஷயம், இது நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கூட இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த டிவைஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாது, டாக்டர் தான் கண்டுபிடிச்சாரு, அதனால இது சோதனை பண்ண முடியுமான்னு என்கிட்ட செக்கப்புக்கு கொடுத்தாரு, மற்றபடி இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இதுக்காக இவனுக்கு அவார்டு கூட கொடுப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறான்ல, நான் பண்ணலன்னு சொல்லிட்டானா சோழியே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம சத்யதாஸ் போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா இறந்து போன அந்த மணல் கொள்ளக்காரன் சாம் இருக்கான் இல்லையா, அவனோட பேலஸ் வீடு தான் அங்க கெஸ்ட் ஹவுஸா அவன் யூஸ் பண்ணுது. அப்படி கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணதுல அதுக்கு இன்னொரு பேர் கீ ஒன்னு இருக்குது. அந்த பேர் கீ அவன் உயிரோட இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கீயை காணா அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி விசாரிக்கணும் பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாரு. அதனால இங்க இருக்கிற சிபிஐ ஆபீசருங்க அங்க இருக்கிற அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்குது. இதனால வீட்டிலேயே சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது கூட ரெண்டு பேர் ஏதோ சாப்பிட்ட மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் டேபிளுக்கு அடியில ஏதோ ரீசார்ஜ் கார்டு ஒன்னு இருக்குது, இதை யாரோ ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க, அப்ப கண்டிப்பா சஸ்பெக்ட் இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது யாரு இருக்கும், ஒருவேளை சத்யதாசா இருக்குமோ, நம்ம மேல அவர் தானே கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் தான் இதுக்கான லீடை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல அந்த மன்சூருக்கு எதிராக ஆதாரம் இல்லாதால அவனையும் வெளியே விட்டுட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட டீம் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இந்த முடிவு அங்க இருக்கிற டீம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னன்னா அந்த மன்சூர் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பிளைட்ல போனான் இல்லையா, அவன் போற அன்னைக்கு தான் அமைச்சரும் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சர் போற அதே டேட்ல 10 நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த டேட்டுக்கு புக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், யாரெல்லாம் திரும்ப அதுல பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் லிஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுல லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த லிஸ்ட்ல வேணு டாக்டர் கிட்ட யாரெல்லாம் கார்டியாலஜிஸ்ட், அதாவது இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக போயிருக்கிறாங்க அந்த பேஷண்ட் லிஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதை எடுத்தா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்களோட பாயிண்டா இருக்கு. ஸோ அதுக்காக வேலைகளும் நடக்குது. ஆனாலும் அப்படி எடுத்ததுல அந்த மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டுமே வேணு டாக்டர் கூட கனெக்ட்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்பவும் குழப்பத்தில் இருக்கு. ஆனாலும் திரும்ப ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அன்னைக்கு அமைச்சர் போற அதே பிளைட்ல இன்னும் 2 பேர் போறதா முடிவில் இருந்தது. ஆனா அவங்க போகல, ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, டிக்கெட் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒன்னு ஜார்ஜ், இன்னொன்னு சூசன் ஜார்ஜ் அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டாக்டர் வேனோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி டாக்டர் வேனோட பேஷண்டோட டீடைல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க சொல்லி ஏதோ ஒரு டீடைல பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன நமக்கு காமிக்கல. அப்படியே கட் பண்ணா தேங்க்யூன்னு சொல்லிட்டு திரும்ப இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம சிபிஐ எங்க போறாங்க அப்படின்னாக்கா டாக்டர் ஜார்ஜும் சுசேன் ஜார்ஜும் அவங்கள பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வில்ல அங்க வந்துட்டு கெட்டப்லாம் மாத்திட்டு இவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ அவர் டாக்டர்ன்றதால இந்த இதய அறுவை சிகிச்சை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு தான் போயிருக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த மன்சூன் பேர் வச்சிருந்தான் இல்லையா, அவன் தாங்க அங்க போயிருக்கிறான். ஸோ போயிட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அங்க பக்கத்துல இருக்க அவங்க ஒய்ஃபோட இதயத்துல ஏதோ சிஸ்டம் மூலமா ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மூலமா அவங்களை கொலை பண்றதுக்காக தான் இவன் பிளான் போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். இவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியான நேரத்துக்கு நம்ம சிபிஐ ஆபீசர் அங்க வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா அந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு மேலே தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அதையும் நம்ம ஆளுங்க கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாங்க. அவனையும் துரத்திக்கிட்டே போறாங்க. ஒரு பக்கத்துல அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அடிச்சது மட்டும் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம சூசன் ஜார்ஜும் நம்ம ஜார்ஜையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜார்ஜ்ன்ற ஒரு டாக்டர் வயசானவரா இருந்தாலும் இந்த பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனை தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதை கட் பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம மன்சூரை தான் கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது அந்த மணல் கொலையனா இருந்தா இல்லையா சாம், அவன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னான். அன்னைக்கு பிளைட்ல வந்துட்டு நீயும் போகணும், ஆனா யாரை கொலை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட சொல்லல, நீ அந்த சிஸ்டத்தை ஆக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னா. நானும் போயிட்டு ஆக் பண்ணேன். ஆனா இறந்தது என்னவோ அமைச்சரு, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சொல்லிட்டு தான் நான் எதுவும் பெருசா கண்டுக்காத மாதிரியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த விஷயம் டாக்டர் வேணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஹாக்கிங் வேலை எல்லாம் இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நானும் சாமும் சேர்ந்து தான் அந்த வேணு ட்ரெக்கிங் போகும்போது கொலை பண்ணோம். அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்டர் எதிர்த்து கேள்வி கேட்டதால அவனையுமே கொலை பண்ணோம். அடுத்து அந்த போலீஸ்கார காரை ஏற்றி கொன்னதுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ்கார எதுக்கடா காரை ஏற்றி கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விசாரணை போது தான் யார் இதெல்லாம் உனக்கு சொன்னா, சூசைனும் அந்த ஜார்ஜும் அவங்கள உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அவனோட டைரியில இருந்து ஒரு கீஞ்சு போன நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். ஸோ இது எல்லாத்தையும் பண்ண சொன்னதே சாமு தான், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனையும் அடிச்சு அங்கவே லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் நேரா அங்க இருக்கிற உன்னிதன் கிட்ட போயிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆளை பத்தி தான் நாங்க இன்னைக்கு விசாரிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுதுங்க. என்னன்னு பார்த்தா இந்த கொலையெல்லாம் பண்ண சொன்னதுக்கு மெயினான லீடர் யாருன்னு பார்த்தா இவனா தான் இருக்கிறான். ஸோ அதே நேரத்தில் கட் பண்ணா அந்த பக்கம் அந்த ஜார்ஜ் சூசைன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான்னு சொன்னாங்களே, கட் பண்ணாங்களே, இப்போ அந்த இடத்துல காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த உன்னிநாதன் போலீஸ் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்துட்டு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாரு. இந்த அம்மா வீட்டில் தனியாக இருந்திருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்திருப்பாரு சரியாயி. அப்படி வந்த போதுல அந்த ஆளு பயங்கரமா இந்த அம்மாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான். நீ எவன் கூட இருந்த, இப்போ வந்தனே என்னோட டிரைவர், அவன் கூட தான் 2 நாள் இருந்தியா அப்படின்னு பயங்கரமான சந்தேக பிரிவு. அது மட்டும் இல்லாம போன் பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருப்பாங்க, அதையுமே சந்தேகப்படுற ஆளு. ஒரு பயங்கரமான சந்தேக பிரிவு. இதுவையும் தாண்டி ஒருபடி மேல போய் அந்த ஆளு வேலைக்கு போகும்போது கூட அவங்க வைஃபை வீட்டுல வச்சு பூட்டிட்டு தாங்க போவான். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த அம்மா வெளியே வந்து 2ஆவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவ்வளவு கொடுமை பண்ணியும் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம 2ஆவதா அந்த பொண்ணோட மனசு புரிஞ்சுட்டு ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற பொண்ணு எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த சிஐ ஜோஸ் இருக்காங்க
இருக்காரு இல்லையா, அவரையுமே கொலை பண்ணது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு நைட்டு 2 பேரும், அதாவது அந்த மணல் கொள்ளையர் சாமு கூட இவர் இருக்கிறத நம்ம ஜோஸ் அன்னைக்கு வாக்கிங் போகும்போது பார்த்திருப்பாரு. சோ அவரை பார்த்ததால தான் நமக்குள்ள இருக்கிற லிங்க் இவன் வெளியே சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரை கார் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்க, எனக்கு எவிடன்ஸா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. நான் அவனுக்கு போன் பண்ணது உண்மைதான், ஆனா நான் மனுஷருக்கு தான் போன் பண்ணுவேனே தவிர, அதுவும் லேண்ட்லைன்ல இருந்தா போன் பண்ணது தவிர சாமுக்கு நான் போன் பண்ணதே கிடையாது. நீங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நான் உங்கள்கிட்ட சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தைரியமா பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க, அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வேர்த்து உருத்த ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற போயிட்டு ஒரு டேபிள்ல இருக்க சில நியூஸ் பேப்பர்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு கிழிஞ்சு போயிருக்குது. அந்த கிழிஞ்சு பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு எதிரான பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மன்சூர் கொடுத்தாருல ஒரு கிழிஞ்சு போன துண்டு பேப்பர், அந்த துண்டு பேப்பர் இந்த பேப்பரோட ஒட்டி பார்த்தா மேட்ச் ஆகுது பர்ஃபெக்ட்டா. அது மட்டும் இல்லாம அதுலயே இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா, இவங்களோட முன்னாள் மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அதான் ஜார்ஜ் சூசைன். சோ அவங்கள வந்துட்டு கொலை பண்ணணுங்கிறதுக்காக தான். ஏன்னா 2வது கல்யாணம் பண்ணிட்டு பணக்காரரோட டாக்டருக்கு பொண்டாட்டியா இருக்கிறாளே, அவ நல்லா இருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல அவளோட அட்ரஸை எழுதி கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுருக்காரு. சோ அந்த பிளான் தான் அவ ஒரு டைம் அவங்க ஹஸ்பண்டோட ஃபிளைட்ல போலாம் முடிவாயிருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் போகாதால மன்சூர் மட்டும் தனியா போயிட்டு ஹாக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மன்சூர் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க இவங்கள தான் கொலை பண்ணணும்னு. இவன் சாமு கிட்ட சொன்னதால சாமு மன்சூருக்கு சொல்லியிருக்கிறான். அதனால தவறான முறையில தான் அந்த அமைச்சர் பலியாயிருக்கிறார். அமைச்சரை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூடமே தெரிஞ்சிருங்கிறதுக்காக ஹேக்கிங் சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறது நம்ம மன்சூர் சொல்லி வேணுக்கு தெரியும். சோ வேணு டாக்டர் வெளியே சொல்லிடுவாருன்றதால தான் மன்சூரும் சாமு சேர்ந்து வேணு டாக்டரை கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் சிஐயுமே கொலை பண்ணிருக்காங்க. எதுக்காகனா அவங்களையும் இவங்களையும் ஒன்னா வச்சு பார்த்துட்டாங்க இல்லையா. இப்படி எல்லாமே பிளான் பண்ணி தான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாரும் கூட்டு கூண்டோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருக்கிற அந்த மன்சூர் இருக்கார் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. இப்ப அவன் பயங்கர ஆக்ரோஷத்துல இருக்கிறான். என்ன நீ அடிச்சிட்டா அதை நான் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். நான் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் நீ தான். ஆனா நாங்க உள்ள இருக்கிறேன்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டுக்கத. நான் பயங்கரமான ஒரு பிளானோட தான் வெளியே வருவேன். ஆனா வெளியே வந்த அடுத்த நாள் கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீ தான் சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டு சாதாரணமா ஒரு மனுஷனோட இதயத்தை கூட கட்டுப்படுத்த முடியும் சொன்னா இல்லையா, அதனோட பிளான தான் சொல்லிட்டு இருக்கான். முடிஞ்சா வாடா வெளியே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். என்னோட பழைய ஆபீசர் விக்ரம் அவரு ஆக்சிடென்ட் ஆனதுல பழசுல மறந்துட்டாரு. ஆனா உன்னையும் உன் பேரை மட்டும் மறக்கல. முடிஞ்சா வெளியே வாடா, 2 பேரும் மோதி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.